தயவு பதிவு 23 அருள் விளக்க மாலை திருவருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் 52. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு மூர்த்திகளோ நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே. மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே. ஆர்த்தியுடன் அறிய எந்தனக்களித்த ஆர்த்தியுடன் அறிய எனக்களித்தருளி அடியேன் அகத்தினை தன்னிடமாக்கி அமர்ந்த அருட்குருவே. ஓர் தினத்தே ஆர்த்தியுடன் அறிய எனக்களித்தருளி அடியேன் அகத்தினை தன்னிடமாக்கி அமர்ந்த அருட்குருவே. அடியேன் அகத்தினை தன்னிடமாக்கி அமர்ந்த அருட்குருவே. பார்த்திவரும் விண்ணவரும் பணிந்து மகிழ்ந்தேத்தே பரநாத நாட்டரசு பாலித்தபதியே. பார்த்திவரும் விண்ணவரும் பணிந்து மகிழ்ந்தேத்த பரநாத நாட்டரசு பாலித்தபதியே. ஏர்த்திகழும் திருப்பொதுவில் இன்ப நடத்தரசே. ஏர்த்திகழும் திருப்பொதுவில் இன்ப நடத்தரசே. என்னுடைய சொன்மாலை இலங்க அணிந்தருளே. என்னுடைய சொன்மாலை இலங்க அணிந்தருளே. அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அருட்குருவின் உண்மையும் அவரால் உண்டாகின்ற அளப்பரிய நன்மையும் இதில் குறிக்கப்படுகின்றது முன் 2 அடிகளில். மூர்த்தி மூர்த்தி என்ற சொல் வடிவழகை குறிப்பது. முக்கியமாக தெய்வ வடிவங்களும் தவ ஞானியர் திருமேனிகளும் குறிக்கப்படும். மும்மூர்த்தியை பற்றி யாவரும் அறிவர். முடிவாக மக்களாய் பிறந்துள்ள ஒவ்வொருவரும் மூர்த்தியே ஆவர். இங்கு தேவரும் தவறுமே மூர்த்திகளாக கொண்டுரைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தான் என்ற போதத்தில் கிடப்பவர்கள், அருள்மயமாகாதவர்கள். ஆகையால் எவ்வளவு காலமாக கடும் தவமுயற்சி மேற்கொண்டும் உண்மையை அறியவும் அடையவும் முடியாதவர்களாய் இருக்கின்றார்களாம். அப்படிப்பட்ட உண்மையினையெல்லாம் நான் ஒரே நாளில் அறிந்து பெருமகிழ்ச்சி கொள்ளும்படியாக முற்பட்டு வந்து அருள் பாலித்து உபதேசித்து என்னுள் நிலைத்து ஒளிர்கின்ற
அருட்குரு நீயே ஆனாய் என போற்றுகின்றார். உண்மை குரு, உண்மை சீடன், உண்மை உபதேசம். உண்மை குரு, உண்மை சீடன், உண்மை உபதேசம் பற்றி இங்கு அறிந்து கொள்ளல் பொருத்தமானதாம். திருவருளால் தற்போதம் இழந்து மெய்ப்பொருள் வண்ணமாய் நின்று அன்பும் இன்பும் செய்து தம்மை அண்டினோர்க்கு தாம் கண்ட அருள் இன்ப வாழ்வையே நல்கும் ஆற்றல் படைத்தவரே உண்மை குரு ஆவார். திருவருளால் தற்போதம் இழந்து மெய்ப்பொருள் வண்ணமாய் நின்று அன்பும் இன்பும் செய்து தம்மை அண்டினோர்க்கு தாம் கண்ட அருள் இன்ப வாழ்வையே நல்கும் ஆற்றல் படைத்தவரே உண்மை குரு ஆவார். இதுபோல் சீடனும் பணிவும் அன்பு அடக்கமும் உடையவனாய் குருவிடத்து முழு நம்பிக்கை கொண்டவனாய் நுணுகிய கேள்வியால் சத்விசாரத்தால் உலக போகங்களில் நிராசையும் அருளனுபவம் ஒன்றிலே நிறை ஆசையும் கொண்டவனாய் குரு உபதேசம் பெற்றால் அதன்படி நின்று ஆனந்த பேறு எய்துபவனாய் இருப்பவனே உண்மை சீடனாவான். இனி உண்மை உபதேசமாவது தேசம் அல்லது தேசு என்றால் தெய்வ ஜோதி, தயவு அல்லது அருள் ஒளியே ஆம். உண்மை உபதேசம் தேசம் அல்லது தேசு என்றால் தெய்வ ஜோதி, தயவு அல்லது அருள் ஒளியே ஆகும். உப என்ற உறுப்பு நம் சிறனடு கடவுள் ஒளிநிலையை சுற்றி நிற்பதாம். ஆகவே அருள் ஒளியே உபதேச பொருளாய் உள்ளதாம். இதனை கண்டு அடைந்து இதுவாகி நிற்கும் அருட்குருவே தன் அருட்சக்தி மகிமையால் தன்னை வந்து சார்ந்துள்ள உண்மை சீடனுக்கு இதனையே வழங்குகின்றார். அந்த க்ஷணமே அச்சீடனும் அதனை பெற்று அதுவாகவே ஆகி விளங்குகின்றான். இதுவே உண்மை உபதேசத்தின் பயன். இந்த உபதேச முறையில் அருளே முக்கியமாக விளங்குவது. அது நித்தியமும் நிறைவும் கொண்டு விளங்க வல்லதாகும். பிறர் இந்த அருள் உபதேச முறையை அறியார்கள். அவர்கள் தாம் சேகரித்து வைத்துள்ள ஓரளவு அற்புத சக்தியை கொண்டு உபதேசம் செய்ய புகும்போது அதில் கூட ஒரு சிறு கூறுதான் சீடனுக்கு வழங்கப்படுகின்றது. இதில் அருள் விளங்காததால் குருவுக்கும் நஷ்டம், சீடனுக்கும் லாபமில்லாது போகும். எனவே புற குருக்களை கொண்டு முதலில் அருட்குருவை அறிந்து கொள்ளுதல் நன்றாம். இந்த அருட்குருவை புறத்தில் காண்பதற்கு இல்லை. தயாவிசாரத்திலிருந்து நன்முயற்சி செய்து கொண்டு வந்தால் மெய்யறிவு விளக்கம் உண்டாகும். அந்த அறிவு கண்ணுக்கு அந்த உண்மை குரு தோன்றிடுவார். அக்குருவை கொண்டு எல்லா நன்மையும் வாழ்வும் பெற்று கொள்ளலாம். நம் நடராஜர் ஒரு சிறிய நாட்டுக்கு மட்டும் அரசர் அல்ல. இவ்வுலகத்திலுள்ள எல்லா நாட்டுக்கும், மற்ற எவ்வுலகத்திலுள்ள எந்த நாட்டுக்கும் தானே தனித்த பேரரசராக எக்காலத்திலும் விளங்குகின்றவராவார். அவர் எனக்கு இவ்வுலக மன்னர்களும் வானுலகத் தேவர்களும் விரும்பி போற்றி ஏற்றி உவகை கொள்ளும்படி அவர்தம் பேரரசுரிமையை வழங்கிவிட்டார் என்கின்றார். பரநாத நாட்டரசு என்றது என்ன எனில், இவ்வுலக நிலைக்கு அப்பால் காற்று வெளி சூழல் உள்ளது. அக்காற்றின் இறுக்கம் குறைந்து குறைந்து
ஓர் எல்லையில் வெறுவெளி போன்ற நிலை பரவியுள்ளதாம். அங்கு கோள்களின் ஈர்ப்பு இல்லாததால் பொருள்களுக்கு வலுவில்லாது போய் வெளியில் அந்தரத்தில் மிதக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றதாம். மூச்சுக்காற்று இயக்கத்திற்கு உபாயம் செய்து கொண்டு அவ்வெளிநிலையில் உலாவ முடிகின்றது. இது இன்றைய விஞ்ஞான அனுபவம். நிலா மண்டபத்தே நிறைந்த அமுது உன்னில் உலாவலாம் அந்தரத்தின் மேல். நிலா மண்டபத்தே நிறைந்த அமுதுன்னில் உலாவலாம் அந்தரத்தின் மேல் என்பது ஔவையார் அனுபவ வாசகம். இந்த வானவெளி நிலைக்கு அகண்ட பிரபஞ்ச வெளி இடம் கொடுத்துள்ளதாம். காற்றியக்கம் இல்லாவிடத்து ஒலி கேட்பது இல்லை. உண்மையில் அவ்விடத்தும் மின்காந்தமயமான வாயு சக்தியும் அதிசூக்கும ஒளி சக்தியும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றனவாம். அந்த சூக்கும ஒளிநிலையே பரநாத நிலையாக பகரப்படுவது. அத்தோடு உருவாகி விளைவு கொள்ளும் மின்காந்த ஒளிநிலையே முற்றும் நிரம்பியுள்ளதாம். அதனை பெருஞ்சோதி மலை என பகர்கின்றனர். இப்பெருஞ்சோதி மலை அப்பரநாத நிலைமேல் விளங்குகின்றதாம். அப்பெரு ஒளி நிலையிலிருந்தே எல்லா உலகங்களும் உருவாகி திகழ்கின்றனவாம். அந்த நாதாந்த ஜோதி உலகத்து நாடுகளுக்கெல்லாம் தன் ஆட்சியே செலுத்துகின்றவர் நமது அம்பலத்தரசராவார். அவரது அரசுரிமையை வழங்கப் பெற்று அவரோடு அத்துவிதமாயிருந்து ஆளும் ஆற்றலும் பெற்று கொண்டவர் நம் திருவருட்பிரகாச வள்ளலார் எனில் யார்தான் மதித்து போற்றிக் கொள்ள மாட்டார்கள்? அத்துவித நிலையிலே அருட்பெரும் பதியோடு ஒன்றி நின்று அகிலமெல்லாம் ஆளும் அருட்பிரகாசர்தானே. துவித நிலையில் அருள் ஒளியாம் மெய்யழகு ஓங்கும் திருப்பொதுவின் திருமுன் நின்று இந்த அருள் விளக்க பாக்களை கொண்டு துதிக்கின்றார், வாழ்த்துகின்றார், வேண்டிக் கொள்ளுகின்றார். எல்லாம் எதற்காக? உலகமெல்லாம் அருட்பெருஞ்சோதி பதியை அறிந்து அடைந்து ஆனந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். தயவு அடுத்து பாடல் எண் 53. திருச்சிற்றம்பலம். இச்சை ஒன்றும் இல்லாதே இருந்த எனக்கிங்கே இயலுரு சன்மார்க நிலைக்கு இச்சையை உண்டாக்கி இச்சையொன்றும் இல்லாதே இருந்த எனக்கிங்கே இயலுரு சன்மார்க நிலைக்கு இச்சையை உண்டாக்கி தச்சுரவே பிறமுயற்சி செய்யுந்தோறும் தச்சுரவே பிறமுயற்சி செய்யுந்தோறும் அவற்றை தடையாக்கி அவற்றை தடையாக்கி உலகறியே தடை தீர்த்த குருவே. தச்சுரவே பிறமுயற்சி செய்யுந்தோறும் அவற்றை தடையாக்கி உலகறியே தடை தீர்த்த குருவே. எச்சமய முடிவுகளும் திருச்சிற்றம்பலத்தே இருந்தவன எனக்கருளி செய்வித்த இறையே. எச்சமய முடிவுகளும்
திருச்சிற்றம்பலத்தே இருந்தவனே எனக்கருளி இசைவித்த இறையே முச்சகமும் புகழ மணிமன்றிடத்தே நடிக்கும் முதலரசே என்னுடைய மொழியும் அணிந்தருளே முச்சகமும் புகழ மணிமன்றிடத்தே நடிக்கும் முதலரசே என்னுடைய மொழியும் அணிந்தருளே. அருள் விளக்க உரை. முதல் இரண்டடிகளில் அருட்குருவின் செயல் குறிக்கப்பட்டுள்ளது. உண்மை அருட்குருவாய் தோன்றி வெளிப்பட்டு வருகின்றவர் நமது அருட்பெருஞ்சோதி பதியாகவே இருக்கின்றவர் ஆவார். ஆதலின் அவர் எந்த காலத்தும் நம்முடன் இருப்பவரே என தெளிய வேண்டும். அபக்குவ காலம் வரையும் உள்மறைந்து நின்று தோன்றா துணையாயிருந்து தக்க காலங்களில் தக்க உதவி புரிந்து வருகின்றார். பின்னர் பக்குவம் ஏற்படுகின்ற இடத்தேதான் குருவாக வெளிப்பட்டு வந்து அருள் பாலிக்கின்றார். அப்படி திருவருள் புரிய வந்திசைந்த அருட்குருவைத்தான் நம் அடிகளார் இங்கு குறித்துள்ளார். எனக்கு இந்த உலகிடை முன்பே ஏற்பட்டிருந்த அனுபவத்தால் எதிலும் பற்று உண்டாகாமல் இருந்தது. திருவருள் உண்மையை அறிந்து அடைய வேண்டும் என்பது ஒன்றே எனது மாசற்ற அவாவாய் இருந்தது. அப்படி இருந்த எனக்கு இப்பொழுது இங்கு ஒரு ஆவலை தூண்டிவிட்டு விட்டாய். அது என்னவென்றால், இயற்கையான அல்லது திருவருட்கே சம்மதமான சுத்த சன்மார்க்க வாழ்வில்தான் எனக்கு பற்றுதலை தோற்றுவித்து விட்டுள்ளாய். இதுகூட என் இச்சை, அவா, ஆவல் என்று சொல்லுவது பொருந்தாது. ஏனெனில் என்னையும் எனது என்ற எதையுமே நின் இயல்பாக கண்டுகொண்ட இடத்து நான் என்பதும் எனது இச்சை என்பதற்கும் இடமே இல்லை. நீயும் நின் திருவுள்ள அணையுமே நிலைத்து விளங்குகின்றதாக உணர்ந்து கொண்டுள்ளனன். ஆகையால் உனது திரு அருள் ஆணையே அப்படி எனது இச்சை என்னும்படி விளங்கி சுத்த சன்மார்க்கத்தை வெளியாக்க தோன்றியுள்ளதாகவே காண்கின்றேன். அதுதான் என்னுடைய இச்சை என்னும்படி தோன்றியுள்ளது போலும் அந்த சன்மார்க்க உண்மையை தோற்றுவித்து அதனை அடைவதற்கான முயற்சி மேற்கொள்ளும்படி தூண்டிவிடுகின்றாய். அந்த முயற்சிக்கு இடையூறாக வேறு ஏதேனும் பிற முயற்சி செய்ய ஆரம்பிக்கவே இடம் கொடுக்காது தடை செய்து விடுகின்றாய். தச்சு என்ற சொல் பொருந்தச் செய்தல், பற்றுதல் என்னும் பொருள் கொண்டதாய் நின்று பிற முயற்சியில் பற்றுதல் உண்டாகும்படியான சூழ்நிலையை தவிர்க்கின்றதை குறிப்பதாம். பிற எல்லா பற்றுதலையும் ஒழித்துவிட்டு சுத்த சன்மார்க்க நெறியில் செல்லுதற்கு யாதொரு தடையும் இல்லாது செய்து அந்நெறியில் நடக்க உதவிய அருட்பெரும் குருவே என்று வாழ்த்துகின்றார். எனது உண்மை தெய்வம் நீயாய் இருக்கின்றாய். உலகிலுள்ள எல்லா சமயங்களின் முடிவும் திருச்சிற்றம்பல வாயிலில் குழுமியுள்ளதாகவே காண்கின்றேன். எச்சமய முடிவுகளும் திருச்சிற்றம்பலத்தே இருந்தனவாய் காண்கின்றேன். இங்ஙனம் இசைவித்துள்ளது நினது திருவருளின் பேருண்மை வெளிப்படும் முறைமையையே உணர்த்துவதாம் என்கின்றார். சமயம் என்பது தெய்வ உண்மையை பற்றிய விளக்கம் ஆகும். நல்ல அறிவால் உலகில் நல்வாழ்வு
நடத்துதற்கான முறைமையில் சில கருத்துக்களை ஆன்றோர் ஆய்ந்து வெளியிட்டனர். அவைகள் தெய்வ நம்பிக்கையின் மீது உருவாயின. அவைகளே சமயக் கொள்கையாய் விளங்குகின்றனவாம். இந்த சமய உணர்வே மனிதனை நல்வாழ்வில் தழைக்கச் செய்யும் என்பது ஆன்றோர் கருத்து. சமயம் இன்றேல் மனித வர்க்கமே பாழ்பட்டுவிடும் என்பர். அது சரிதான். ஆனால் உண்மை இன்னும் ஒரு நிலைக்கு மேலேதான் வெளியாவதாய் உள்ளது. தயவு 53ஆம் பாடலின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் காணலாம். தயவு. வந்தனம்.